சஞ்சயை பற்றின உண்மைகள் பைரவிக்கு தெரிய வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டு அண்ட் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா பைரவி தாலி முதற்கொண்டு எல்லாத்தையும் தூக்கி ஆறுமுகத்திட்ட எரிஞ்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் எடுத்து அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த தாலியை நம்ம பைரவியோட ஃபோட்டோவில் தொங்க விட்டுட்டு, என்னைக்கா இருந்தாலும் நீ என்னை புரிஞ்சுக்கிருவ, இன்னும் உன் மேலே எனக்கு அன்பு பாசம் எல்லாம் கூடிக்கிட்டே தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்றாரு. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அன்னபூர்ணி சிந்துவை போய் நல்லா திட்டுன்னு திட்டுறாங்க. பைரவி சந்தோஷமா இருக்கிறா அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரியுது. நடக்கிற என்னோட குடும்பத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம், உன்னால தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நல்லா சிந்துவை திட்டுறாங்க. அண்ட் நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, நீ வீட்டை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை யார் கேட்கிறா அப்படின்னா சிவா கேட்டாரு. பாதி விஷயங்கள் அவர் கேட்டுட்டாரு. அண்ட் இவங்க இப்படி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிந்து அழுதுகிட்டே போய் அவங்க ரூம்குள்ள போயிடுறாங்க. அப்போ சிவா போய் ஆறுதல் சொல்றாரு. இங்க பார் பைரவி, நீ எதுவுமே நினைக்காத, அவங்க பேசினா பேசிட்டு போட்டும் அப்படின்னு சொல்லும் போது சிந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல டாக்டரே நான் இங்க இருக்கிறதா பிரச்சனை, நான் வேணா வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ சிவா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வீட்டை விட்டு போயிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் நினைக்கிறியா? முடியாது, இந்த பிரச்சனை கண்டினியூவா நடந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம இப்ப செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பைரவியையும் ஆறுமுகத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன விஷயம் பண்ணணுமோ அதை மட்டும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. அண்ட் கடைசி பகுதியில் பாத்தீங்கன்னா நம்ம இசைக்கையும் அவங்க அக்கா மகாவையும் காட்டுறாங்க. சோ அவங்க ரெண்டு பேரும் நான் அந்த வீட்டில் எப்படி இருந்தேன் தெரியுமாடா, இன்னைக்கு ஒரு குடோன்ல என்ன தங்க வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி மகா இசைக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவுதாங்க இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சஞ்சயை பத்தின உண்மைகளை எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆறுமுகம் முயற்சி பண்றாரு. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிவா அண்ட் சிந்து இவங்க ரெண்டு பேரும் முயற்சி பண்றாங்க. இப்போ யார் இந்த விஷயத்தை முன்னெடுத்து நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா பைரவி இந்த விஷயத்துல இறங்கினாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட். அப்படி இருக்கும்போது ஆறுமுகம் இவ்வளோ ஸ்ட்ராங்கா திரும்ப ஒரே விஷயத்தை ரிப்பீட்டடா சொல்றான் அப்படின்னா, ஏன் அவன் சொல்ற விஷயத்துல உண்மை இருக்கக்கூடாது, ஏன் சஞ்சய் கெட்டவனா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க என்னைக்கு நினைக்கிறாங்களோ, என்னைக்கு சஞ்சய் பத்தின விஷயங்கள் அவங்க மனசுல ஒரு சின்ன சந்தேகமா மாறுதோ, அப்பதான் அவங்களுக்கு இவனை பத்தின விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஒருவேளை சஞ்சய் இவங்க சந்தேகப்படணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்றாங்க அப்படின்னா, இவங்க எடுத்து வைக்கிற முதல் கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? போய் சஞ்சய்கிட்ட போய் நான் ஆறுமுகத்தை டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆறுமுகத்தை டிவோர்ஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி சஞ்சய் யோசிப்பான். ஓகே, இவ கண்டிப்பா நம்மள போட்டு வாங்க பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருமா ஆறுமுகம் நல்லவன், எனக்கும் அவனுக்கு தான் பகை இருக்குது, உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை, நீங்க ரெண்டு பேரும் அப்படிலாம் டைவர்ஸ் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி நல்லவன் மாதிரியே பேசி ஏமாத்துவான். சோ வேற ஏதாவது ஒரு வழி எடுத்து தான் இவங்க கண்டுபிடிக்கணும். அண்ட் முக்கியமா பைரவி இந்த விஷயத்துல களமிறங்கி இந்த விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனாங்கன்னா மட்டும்தான் உண்மை என்ன அப்படின்றது தெரிய வரும். இல்ல அப்படின்னா உண்மை அதோட புதஞ்சிரும், யாராலும் இந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சஞ்சய் மேலும் அவனோட அட்ராசிட்டியை கூட்டிக்கிட்டே போய்கிட்டு இருப்பான். ஒரு பக்கம் ஆறுமுகத்தால எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா அவன் படிச்சிருக்கான், பக்கா கிரிமினல், அவனுக்கு எல்லா விஷயம் தெரியும் அப்படின்றதுனால ஆறுமுகத்துக்கிட்ட என்ன சொன்னா அங்க போய் ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்றது இவன் நல்லா தெரிஞ்சு ஆறுமுகத்தை கோர்த்து விடுற எல்லா வேலையும் இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அண்ட் கடைசியா பாத்தீங்கன்னா மகா இசைக்கு இவங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசிக்கிறாங்க அப்படின்னா, அந்த குடும்பத்தை ஒன்னு இல்லாம ஆக்கணும், எப்படியாவது மறுபடியும் அந்த குடும்பத்துக்குள்ள நம்ம போகணும், நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அந்த இடம் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் இருந்துகிட்டேக்கா நான் என்னக்கா பண்ண முடியும், நம்ம எல்லாருமே மாட்டிக்கிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் அது பிரச்சனையா வந்துரும்க்கா, சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, இல்லடா இனிமே தான் நம்ம வீரியமா செயல்படணும், இதுக்கப்புறம் தான் நம்மளோட ஆட்டத்தை ஆரம்பிக்கணும், இவ்வளவு நாள் அவ நம்மள வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு நம்மளை ஒதுக்கி வச்சுட்டா, ஆனா இதுக்கப்புறம் அவளே நம்மளை கூட்டு போய் நடு வீட்டுல உட்கார வைக்கணும், அதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணணுமோ அந்த விஷயத்தை நம்ம பண்ணி தான் ஆகணும், அதற்கான வேலையை மட்டும் நீ பாரு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றேன், அந்த விஷயத்தை மட்டும் நீ பண்ணு, கண்டிப்பா அவங்க எல்லாத்தையும் நம்ம அடிச்சு தும்சம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருக்காங்க. இந்த பிளான் எடுபடுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நம்ம வீடியோ போட்டா நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும். தேங்க்யூ.